ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரம்பை செடியோட ரீபாட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த செடியோட யூசஸும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் தான் இன்றைக்கி நம்ம ரீபாட்டிங் பண்ண போகிறோம். கீழே ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. எந்த பாட் எடுத்தாலும் அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன் ரீபாட்டிங் பண்ணுறோன்னா, இப்போ வச்சுருக்க பாட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் பிளான்ட் நல்லா பெருசாக வளர்கிறதுக்கு முடியல. அதனால் இதை ரீபாட் பண்ண போகிறோம். பிளான்ட் வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது மண் கீழே போயிடக்கூடாதுன்றதுக்காக தென்னை மரத்துலேருந்து விழுற அந்த ஓலை மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நான் கீழே வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது மண் கரைஞ்சி கீழே போகாது. அதுக்காக நான் இந்த ஓலை மாதிரி இருக்கிறத உள்ளே வச்சுக்கிறேன். அது கூடவே வந்து தேங்காயோட அந்த ஓடு இருக்குல்ல, அதையுமே வச்சுக்கிறேன். அதுவுமே வந்து நம்மளுக்கு மண் வந்து கீழே கரைஞ்சி போகாமல் ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நம்ம அதையும் இப்போ வச்சுக்கலாம். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா, கிச்சன் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கார்டன் வேஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு லேயருக்கு நம்ம இப்போ வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ரம்பை செடியோட யூசஸும் சொல்லிடுறேன். இந்த ரம்பை செடி வந்து நம்ம பிரியாணிக்கு, பிரிஞ்சிக்கு, கறி குழம்பு, இந்த மாதிரி நான்வெஜ் எது செய்யும் போதும் அந்த இலையை ஒன்று பிச்சு போட்டால் போதும், ரொம்பவே வாசனையாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி நம்ம வீட்டு கார்டன்லேருந்து எடுக்கும் போதே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வித்தியாசமான செடி நம்ம கார்டன்லேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னும் போது இன்னமும் நல்ல ஃபீலாக இருக்கும். கொக்கோ பீட்டும் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் மண்ணும் வச்சுருக்கேன். அந்த மண்ணில் வந்து தொழு உரம் கலந்துருக்கும். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் பாட்க்கு கொடுக்க போகிறேன். அதாவது அந்த கிச்சன் வேஸ்ட்லாம் போட்டு வச்சுருந்தேன்ல, இதுக்கு மேலே வந்து இந்த மண்ணை வந்து நான் போட போகிறேன். எதுக்காக அந்த கிச்சன் வேஸ்ட்டு, கார்டன் வேஸ்ட்லாம் கீழே ஒரு லேயர் கொடுத்துருக்கேன்னா, இது கொஞ்ச நாளில் மக்கி அதுவே அந்த செடிக்கு உரமாகும். அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த சின்ன பாட்லேயுமே நான் அப்படி தான் வச்சுருக்கேன். அது இப்போ மக்கி இருக்கும். அது நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து இந்த மண்ணை வந்து ஒரு லேயர் நான் இப்போ போட்டுக்கிறேன். நல்லா இந்த மண் போடும்போது தட்டி தட்டி போடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா மண் நிறைய போகும். இது ஒரு லேயர் போட்டதுக்கு அப்புறமா அந்த செடியில் வந்து நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். எதுக்காகனா அந்த பாட்லேருந்து ஈஸியாக எடுக்க முடியும். இதுக்கு வந்து வேர் வந்து ரொம்ப பார்த்து எடுக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாகவே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாட்லேருந்து இந்த செடியை எடுத்துக்கலாம். நல்லா 4 பக்கமாக அழுத்தி விட்டிங்கன்னா அது ஃபுல்லாக டோட்டலாக வெளியே வந்துடும். அப்படியே வச்சு கவுக்கணும். எந்த செடியாக இருந்தாலும் அது மாதிரி பண்ணுங்கள். பிடுங்குனா ஒரு சில செடி நல்லாயிருக்கும், ஒரு சில செடி வீணாக போயிடும். அதுக்காக தான் நல்ல தண்ணி ஊற வைங்க. இதில் பார்த்திங்கன்னா கீழே நான் அந்த வேஸ்ட்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் மக்கி இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து மண் உடச்சி விடக்கூடாது அப்படிலாம் இல்லை. மண் உடச்சி விடலாம், இது தானாகவே வளர்ந்து வந்துடும். இந்த மண்ணெல்லாம் போட்டு உடச்சி விட்டுட்டு மீதி இருக்க மண்ணையும் இதில் எடுத்து போட்டுடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும்ல, அதில் பாதி அந்த முன்னாடி ஒரு லேயர் போட்டுட்டோம். இப்போ மீதி இருக்க மண்ணும் இதில் வந்து நம்ம போட்டு ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். இந்த பிளான்ட்டை எப்படி கேர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஓவராக சன்லைட்லாம் வேணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. செமிஷேடான நல்லா பிரைட்டாக இருக்கிற லைட்டில் வச்சாலே போதும். தண்ணி வந்து எப்போவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக ஓவர் வாட்டரிங்கும் பண்ணக்கூடாது. ட்ரையாக இருந்தாலும் கொஞ்சம் செடி வாடி போன மாதிரி இருக்கும். அதனால் 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வாட்டர் விட்டால் போதும். அதாவது மேலே இருக்க மண் காஞ்சி இருந்தால் மட்டும் தண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம வச்சு முடிச்சாச்சு. இந்த செடியில் எந்த செடி வச்சாலுமே ஃபைனலாக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் அது நல்லா அந்த மண்ணு கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வளர்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது புது என்விரான்மெண்ட் வந்திருக்கு இல்லையா பிளான்ட்டு, அதுக்காக. இது வச்சு முடித்ததும் ஒரு நல்ல பிரைட்டான இடத்துல வைங்க. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் ஒரு ஷேடோவான இடத்துல வச்சுருங்க. 4 to 5 days நல்லா வேர் பிடிச்சி நல்லா வேகமாகவே வளர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.